வணக்கம். வணக்கமாக வரவேற்கிறோம். குறள் கூடு விற்கு திருவள்ளுவரின் குறள் களஞ்சியத்தில் மூழ்கி வாழ்க்கை பாடங்களை பெற வாருங்கள். இந்த வீடியோவை பார்க்க முன் லைக் அழுத்தி ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் ஐகானை அழுத்தி உடனடி அறிவிப்புகளை பெறுங்கள். சரி, இன்றைய குறள் பயணத்தை தொடங்குவோம். அத்தியாயம் 10. குறள் பால் அறத்துப்பால். குறள் இயல் இல்லறவியல். அதிகாரம் இனியவை கூறல். குறள் 91. இன்சொலால் ஈரம் அலை படிரிலவாம். செம்பொருள் கண்டார்வாய்ச் சொல். பொருள்: அன்பு கலந்து வஞ்சம் அற்றவைகளாகிய சொற்கள் மெய்ப்பொருள் கண்டவர்களின் வாய்ச்சொற்கள் இன்சொற்களாகும். ஆங்கில பொருள்: Sweet words are those which, imbued with love and free from deceit, flow from the mouth of the virtuous. குறள் 92. அகனமர்ந்து ஈதலின் நன்றே முகனமர்ந்து இன்சொலன் ஆகப் பெறின். பொருள்: முகம் மலர்ந்து இனிமையாக பேசுவது அகம் குளிர்ந்து ஒன்றைக் கொடுப்பதை விட மேலான பண்பாகும். ஆங்கில பொருள்: Sweet speech with a cheerful countenance is better than a gift made with a joyous mind. குறள் 93. முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம். இன்சொ லினதே அறம். பொருள்: முகம் மலர நோக்கி அகம் மலர இனிய சொற்களைக் கூறுவதே அறவழியில் அமைந்த பண்பாகும். ஆங்கில பொருள்: Sweet speech, flowing from the heart, uttered with a cheerful countenance and a sweet look, is true virtue. குறள் 94. துன்புறுவும் துவாமை இல்லாகும் யார் மாட்டும். இன்புறுவும் இன்சொல் அவர்க்கு. பொருள்: இன்சொல் பேசி எல்லோரிடத்திலும் கனிவுடன் பழகுவோர்க்கு நட்பில் வறுமை எனும் துன்பமில்லை. ஆங்கில பொருள்: Sorrow increasing poverty shall not come upon those who use towards all pleasure increasing sweetness of speech. குறள் 95. பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்று பிற. பொருள்: அடக்கமான பண்பும் இனிமையாகப் பேசும் இயல்பும் தவிர ஒருவருக்குச் சிறந்த அணிகலன் வேறு இருக்க முடியாது. ஆங்கில பொருள்: Humility and sweetness of speech are the ornaments of man. All others are not ornaments. குறள் 96. அல்லவை தேய அறம்பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின். பொருள்: தீய செயல்களை அகற்றி அறநெறி தழைக்கச் செய்ய வேண்டுமானால் இனிய சொற்களைப் பயன்படுத்தி நல்வழி எதுவெனக் காட்ட வேண்டும். ஆங்கில பொருள்: If a man, while seeking to speak usefully, speaks also sweetly, his sins will diminish, and his virtue increase. குறள் 97. நயனீன்று நன்றி பயக்கும் பயனீன்று பண்பின் தலைப்பிரியாச் சொல். பொருள்: நன்மையான பயனைத் தரக்கூடிய நல்ல பண்பிலிருந்து விலகாத சொற்கள் அவற்றைக் கூறுவோருக்கும் இன்பத்தையும் நன்மையையும் உண்டாக்கக் கூடியவைகளாகும். ஆங்கில பொருள்: That speech which, while imparting benefits, ceases not to please, will yield righteousness for this world and merit for the next world. குறள் 98. சிறுமையுவு நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும். பொருள்: சிறுமைத்தனமற்ற இனிய சொல் ஒருவனுக்கு அவன் வாழும் போதும் வாழ்ந்து மறைந்த பிறகும் புகழைத் தரக்கூடியதாகும். ஆங்கில பொருள்: Sweet speech, free from harm to others, will give pleasure both in this world and in the next.
குறள் 99 இன்சுல் இனிதீண்டல் காண்பான் எவன்கொலோ வன்சுல் வழங்குவது. பொருள்: இனிய சொற்கள் இன்பத்தை வழங்கும் என்பதை உணர்ந்தவர் அதற்கு மாறாக இதற்காக கடுஞ் சொற்களை பயன்படுத்த வேண்டும். ஆங்கில பொருள்: Why does he use harsh words, who sees the pleasure which sweet speech yields? குறள் 100 இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்பக் காய்கவர்ன் தற்று. பொருள்: இனிமையான சொற்கள் இருக்கும்போது அவற்றை விடுத்துக் கடுமையாக பேசுவது கனிகளை ஒதுக்கிவிட்டு காய்களை பறித்து தின்பதற்குச் சமமாகும். Explanation: To say disagreeable things when agreeable are at hand is like eating unripe fruit when there is ripe. இன்று ஒரு குறள், நாளை ஒரு நல்ல மாற்றம். இந்த காணொளியை பார்த்ததற்கு நன்றி. லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மேலும் முந்தைய குறள் வீடியோக்களும் எண்டில் உள்ளது. அதை கிளிக் செய்து பார்த்து பயன்பெறுங்கள். மேலும் புதிய அப்டேட்ஸுக்காக பெல் ஐகானை அழுத்துங்கள். மீண்டும் சந்திப்போம் குறள் கூடுவில். நன்றி, வணக்கம்.